Dear students, today we will see about general solution of transmission line. இங்கே general solution of transmission என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஒரு வோல்டேஜ் கரண்ட் வந்து ஒரு லைனில் எந்த பாயிண்டில் இருந்தாலும் we can easily measure. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து உங்கள் வீட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீடு வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா எவ்வளோ வோல்டேஜ் கரண்ட் வருது அப்படிங்கிறத டிரான்ஸ்ஃபார்மருக்கு வோல்டேஜ் மிச்சிக்கிட்டு உங்கள் வீட்டில் என்ன வோல்டேஜ் இருக்குன்னு சொல்ல முடியும். அட் தி சேம் டைம் டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துலேயே உங்கள் வீடு இருந்தாலும் என்ன வோல்டேஜ் வருதுன்ட்டு சொல்லலாம். எந்ததுன்னா ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருந்ததுன்னா we can easily calculate voltage and current at any point along the transmission line. That is very important equation for transmission lines. Okay, now take one finite line. Finite line means the length of the line is L. Okay, the sending end point is A and receiving end point is B, and sending end voltage is V and sending end current is I. We don't know the voltage at the receiving end, so we need to find the equation. Okay, for that let's take very small portion of this line. Let's take that value is dx. PQ is the dot line, P is the sending end point, Q is the receiving end point. Let assume voltage at point P is V and current at point P is I, and assume voltage at point Q is V plus dV, because ஸ்மால் சேஞ்சஸ் ஆஃப் வோல்டேஜ் இருக்கும், எதர் ரெடியூஸ் ஆகிருக்கலாம் ரெடியூஸ் தான் ஆகும். அந்த போர்ஷனை வந்து டிவின்னு எடுத்துக்கிறோம். அட் சேம் டைம் கரண்ட்டு வந்து பியிலேருந்து ஐக்யூக்கு போகும்போது தட் வேல்யூஸ் ஆர் சேஞ்சு. த சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வந்து டிஐன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஐ ப்ளஸ் டிஐ அட் திஸ் பாயிண்ட் Q. நவ் வி ஹாவ் டு கால்குலேட் திஸ் ஈக்குவேஷன். ஸோ அப்போ என்ன செய்யலாம்னா RLGC ஆர் தி ப்ரைமரி கான்ஸ்டன்ட். It is independent of frequency, and a series of impedance Z equal to R plus j omega L into dx. dx is the distance between P and Q. Shunt of impedance Y equal to G plus j omega C into dx. So இந்த series of impedance shunt of impedance வச்சுக்கிட்டு நம்ம இப்போ general solution calculate பண்ணலாம். சரியா? Here dx is very small, so let assume current is constant for voltage calculation, voltage is constant for current calculation. Now the potential difference between point P and Q is V minus of V plus dV. Ohm's law உங்களுக்கு தெரியும். Ohm's lawங்கிறது V equal to IR. அப்போ V equal to I into R. இங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா I into R plus ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இம்பிடன்ஸ் ஆஃப் த லைன் வந்து சீரியஸ் ஆஃப் இம்பிடன்ஸ்னால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா R plus j omega into dx. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் V minus of V plus dV is minus dV equal to I into R plus j omega L into minus dV equal to I into R plus j omega into x. Okay, now dx left side கொண்டு வந்துட்டிங்கன்னா minus dV dx equal to I into R plus j omega L into x. Current difference between the point P and Q is I minus of I plus di equal to I equal to V by R. This is the Ohm's law. Okay va? Now Ohm's law I equal to V by R. இங்கே V by R பற்றி என்ன செய்கிறாங்கன்னா V into Y, that is அட்மிட்டன்ஸை மல்டிப்ளை பண்ணுறாங்க. நமக்கு அட்மிட்டன்ஸ் சண்ட் அட்மிட்டன்ஸோட வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா G plus j omega C. அப்போ மைனஸ் DI by dx equal to V into G plus j omega C. Let's take the equation number 2. Okay, so now for eliminating the independent variable, differentiate equation 1 and 2 with respect to x. ரெண்டு ஈக்குவேஷனுமே டிஃப்ரென்ஷியேட் டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டி ஸ்கொயர் வி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹியர் டிஐ பை டிஎக்ஸ் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஜி ஒமேகா எல். சிமிலர்லி செகண்ட் ஈக்குவேஷன் பிகம்ஸ் மைனஸ் டி ஸ்கொயர் ஐ பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிவி பை டிஎக்ஸ் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஜி ஒமேகா சி. லெட் டேக் திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. Next, substitute dv by dx and di by dx in the above equation 3 and 4. Equation 3 substitute பண்ணிங்கன்னா d square v by dx square equal to v into r plus j omega, because di by dx equal to v into r plus j omega அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா d square i by dx square equal to I into r plus j omega into g plus j omega c. Okay, we already seen about gamma equal to square root of r plus j omega into g plus j omega c. அப்போ காமா ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா
ஆர் ப்ளஸ் ஜேமேஎல் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஜேமேசின்னு எழுதலாம். ஸோ இங்கே மேலே ஈக்குவேஷன்லேருந்து ஆர் ப்ளஸ் ஜேமேஎல் ஜி ப்ளஸ் ஜேமேசிக்கு பதில் என்ன போடுறீங்கன்னா காமா ஸ்கொயர்னு போடுங்க. அப்போ ஈக்குவேஷன் 3 and 4 என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் வி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு காமா ஸ்கொயர் இன்ட்டு வி, டி ஸ்கொயர் ஐ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு காமா ஸ்கொயர் இன்ட்டு ஐ. லெட் டேக் ஈக்குவேஷன் நம்பர் 5 and 6. திஸ் இஸ் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் திஸ் இஸ் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் v equal to a into e power gamma x plus b into e power minus gamma x and I equal to c into e power gamma x plus d into e power minus gamma x. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் a, b, c and d are constant. Now we need to find the small a, b, c, d values and then substitute in equation 7 and 8. Substitute பண்ணிங்கன்னா you can get the general solution of transfer line equation கிடைச்சிரும். ஓகேவா? It's clear. Now e power j theta na cos theta plus j sin theta, e power theta எப்படி எழுதலாம்னா cos h theta plus j sin h theta. இது வந்து ஹைபர்போலிக் தேர்மல். அப்போ e power gamma x can be written as cos h gamma x plus sin h gamma x. e power minus gamma x can be written as cos h gamma x minus sin h gamma x. இந்த வேல்யூஸை நம்ம ப்ரீவியஸ் எழுதினோம்ல அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ v equal to a into cos h gamma x plus sin h gamma x plus b into cos h gamma x minus sin h. சிமிலர்லி ஐயும் கிடைச்சிரும். நான் இந்த ஏவை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், ஸ்மால் b உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிவிட்டு cos h gamma x பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்டு தேர்ட் டேர்மில் காமனாக இருக்கும். நான் டேக் cos h gamma x காமன் அவுட் சைடு. Similarly, sin h gamma is common for second and fourth term. Now take sin h gamma x is a common one. So after taking the terms cos h gamma x, sin h gamma x, you can get capital V equal to a plus b into cos h gamma x plus a minus b into sin h gamma x. A plus b, put a plus b equal to capital A and a minus b equal to capital B. Substitute in this above equation, you get capital V equal to a into cos h gamma x plus b into sin h gamma x. Similarly, iல பார்த்தீங்கன்னா cos h gamma x sin h gamma காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னா c plus d and c minus d இருக்கும். அப்போ c plus d வந்து capital C எடுத்துக்கோங்க, c minus d capital D எடுத்துக்கோங்க. So now you from equation 1 minus dv by dx equal to r plus jml into I. Now substitute v value in this equation. ஓகே, இப்போ நமக்கு வந்து கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பி வேல்யூஸ் தெரியாது, அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கேபிட்டல் வி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கெட் மைனஸ் டிவி டிஎக்ஸ் இன்ட்டு a plus a into cos h gamma x plus b into sin h gamma x equal to r plus j into I. Now differentiate with respect to x in the left hand side. Okay, differentiate பண்ணா a bங்கிறது கான்ஸ்டன்ட், cos h gamma x டிஃபரெண்ட் பண்ணா sin h gamma x into gamma, sin h gamma x டிஃபரெண்ட் பண்ணினா cos h gamma x into gamma. ஓகே, நான் இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் டேர்ம்ஸ் வராது, cos h sin hல வந்து நெகட்டிவ் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வராது. ஓகே, மைனஸ் காமா இன்ட்டு இங்கே காமாங்கிறது காமனாக இருக்குது, அதனால் காமா வெளியே எடுத்துருங்க. காமா வெளியேனா மைனஸ் காமா இன்ட்டு ஏ ப்ளஸ் காஸ் காமா எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஹெச் காமா எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஜேஎம்எல் இன்ட்டு ஐ. வி நோ தட் காமா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ப்ளஸ் ஜேஎம்எல் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஜேஎம்ஏகா சி. இந்த இதை அப்படி மேலே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ப்ளஸ் ஜேஎம்எல் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஜேஎம்ஏசி இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஆர் ப்ளஸ் ஜேஎம்ஏஎல் இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் வந்து என்ன செய்யணும்னா ஸ்மால் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆர் ப்ளஸ் ஜேஎம்ஏல கீழே கொண்டு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்து கீழே வந்துடும். அப்போ இது கேன்சல் ஆகிட்டு ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ப்ளஸ் ஜேஎம்ஏகா சி டிவைட் பை ஆர் ப்ளஸ் ஜேஎம்ஏஎல் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஏ இன்ட்டு காஸ் ஹெச் ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் சைன் அப்படி இருக்குது போதுங்களா. ஓகே, நான் இந்த ஆர் ப்ளஸ் ஜேஎம்ஏஎல் ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஜேஎம்ஏசி டிவைட் பை ஜி ப்ளஸ் ஜேஎம்ஏசியோட வேல்யூஸ் வந்து 1/z0. இங்கே தலைக்கில் இருக்கனால 1/z0. Therefore I equal to minus 1/z0 into a cos a into sin h gamma x plus b into cos h gamma x. Now equation number 9 எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா v equal to a into cos h gamma x plus b into sin h gamma x நமக்கு. ஓகே, அது சென்டிங் எண்டு எக்ஸோட வேல்யூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து 0, அது சென்டிங் எண்டில் எக்ஸ் வந்து 0. ஓகேவா, அங்கே தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அண்ட் v என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா vs இருக்கும். இந்த ரெண்டு வேல்யூஸும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா vs equal to a into cos h 0
plus b into sin h0. Always sin h0 values are 0. So b into 0 is 0. Cos h0 values வந்து 1. அப்போ a into 1 a. அப்போ therefore capital A equal to vs. vs a ஓட values கண்டுபிடிச்சாச்சு. Similarly b ஓட values கண்டுபிடிக்கணும். Similarly at the sending end current I equal to is and x equal to 0. அப்போ capital I பதில் isன்னு சொல்லி பண்ணுங்க. is equal to minus 1 by z naught a into cos sin h0 plus b into cos h0. sin h0 values 0 ஆயிரும். cos h0ங்கிறது 1. அப்போ 1 into b capital B. Therefore capital B equal to minus is into z naught. Substitute a and b values in equation number 11. Therefore capital V equal to vs into cos h comma x minus is z naught into sin h comma x. இதே வேல்யூஸ் எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணணும். I equal to minus 1 by z naught vs into sin h comma x minus is z naught into cos h comma x. இந்த 1 by z naught உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் vs by z naught into sin h comma x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். z கேன்சல் ஆயிடுச்சுன்னா isன்னு இருக்க போகுது. அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். கேபிட்டல் I equal to is into cos h comma x minus vs by z naught into sin h comma x. This is the general solution of transmission line. அதாவது இந்த ஜென்ரல் சொல்யூஷன் இருந்ததுன்னா we can easily find the voltage and current at any point along the transmission line. இங்கே பார்த்தீங்கன்னா xங்கிறது distance from sending end. சரிங்களா? is vs represents the sending end voltage and sending end current respectively. Okay. If the given sending end voltage and sending end current and the distance value is given means we can easily find the voltage and current at any point. ஸோ ஈஸியாக நமக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் ஆகும். இந்த ஈக்குவேஷனை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சென்டிங் வோல்டேஜ் அண்ட் சென்டிங் கரண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு வோல்டேஜ் கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் சென்டிங் அண்ட் வோல்டேஜ் சென்டிங் கரண்ட் தரல, ரிசீவிங் எண்டில் இருக்க வோல்டேஜ் கரண்ட்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா V equal to VR into cos h comma S ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் கேஸில் மைனஸ் இருக்கும். பட் இங்கே வந்து என்னென்னா ப்ளஸ். தட் இஸ் இப்போ சென்டிங் எண்ட் பாயிண்ட்லேருந்து இப்போ ரிசீவிங் எண்ட் பாயிண்ட்லேருந்து சென்டிங் எண்ட் பாயிண்ட்டுக்கு போகும்போது ஒரு வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் இங்கே வந்து ப்ளஸ்ஸு IR z naught into sin h comma S and I equal to capital I equal to IR into cos h comma S plus VR by z naught into sin h comma x. இதுக்கும் ப்ரீவியஸுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே மைனஸ் இருக்கும், இங்கே வந்து ப்ளஸ் இருக்கும். அந்த எக்ஸுங்கிறது சென்டிங் இன் டிஸ்டன்ஸ்லேருந்து சென்டிங் இன் பாயிண்ட்லேருந்து நீங்கள் மெஷர் பண்ணக்கூடிய வோல்டேஜ் கரண்ட் பாயிண்ட்டு. இங்கே எஸ்ஸுங்கிறது ரிசீவிங் எண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மீன் பண்ணும். இதுதான் வந்து எக்ஸுக்கும் எஸ்ஸுக்கும் உள்ள வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் இன்ஃபைனைட் லைன். நம்ம ப்ரீவியஸ் பார்த்தது வந்து ஃபைனைட் லைனாக இருந்தால் வோல்டேஜ் கரண்ட் எப்படி இருக்கும். இதே வந்து இன்ஃபைனைட் லைனாக இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூஸ் வந்து இன்ஃபினிட்டிவ். ஸோ இதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி அந்த ஒரு ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். கேபிட்டல் I ஈக்குவல் C இன்ட்டு e பவர் காமா எக்ஸ் ப்ளஸ் D இன்ட்டு e பவர் மைனஸ் காமா எக்ஸு. இப்போ அந்த சென்டிங் எண்டில் வந்து நமக்கு என்ன இருக்கும்னா x ஈக்குவல் டு 0 இருக்கும். அண்ட் கேபிட்டல் I ஈக்குவல் டு ISI. இங்கே ஏன் ISன்னு எடுத்துக்கணும்னா இன்ஃபைனைட் லைனு சென்டிங் கரண்ட் மீன் பண்ணுறது ISI. இது அப்படியே இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கேபிட்டல் ISI ஈக்குவல் டு C இன்ட்டு 1 e பவர் 0 1. நெக்ஸ்ட்டு e பவர் மைனஸ் 0 ஆல்சோ 1. ஸோ அப்போ C ப்ளஸ் D ஈக்குவல் டு கேபிட்டல் ISன்னு வந்துடுது. இது டேக் ஈக்குவேஷன் நம்பர் 2. அட் த ரிசீவிங் எண்டு, இப்போ ரிசீவிங் எண்டில் கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஸ்மால் எக்ஸுங்கிறது என்னன்னா இன்ஃபினிட்டிவ். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா e பவர் இன்ஃபினிட்டிவ் 0 e பவர் இன்ஃபினிட்டிவ் அண்ட் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் 0 உங்களுக்கு இது வரும். அண்ட் ரிசீவிங் எண்டில் தெர் இஸ் நோ கரண்ட், தென் capital I is also 0. Therefore 0 equal to C into infinity plus D into 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா C must be 0. Substitute C values in equation number 2, you get D equal to ISI. Substitute small d C and D values in equation number 1, then I equal to ISI into e power minus gamma x. இப்போ x வந்து 0னா e power 0 is 1, then capital I equal to ISI.
இதே வந்து எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவ் ரொம்ப லாங்கில் போச்சுன்னா என்ன ஆகும், இன்ஃபினிட்டிவ் வந்ததுன்னா e⁻∞ ஜீரோ, அப்போ கரண்ட் வந்து ஜீரோ ஆயிரும். அப்போ இந்த வேல்யூஸ் கரண்ட் வந்து எக்ஸ்போனன்ஷியலி டிக்ரீஸிங் ஃப்ரம் சென்டிங் இன், தட் இஸ் இன்ஃபினிட் லைன் எடுத்துட்டிங்கன்னா யுவர் கரண்ட் வேல்யூஸ் ஆர் எக்ஸ்போனன்ஷியலி டிக்ரீஸிங். சிமிலர்லி voltage also exponentially decreasing, that voltage V equal to VSI into e⁻⁻x. ஸோ இந்த ரெண்டுமே எப்போ யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, when the line is infinitive இருந்ததுன்னா you use this formula.